ஆனா எல்லாரும் பயங்கர கோபமா இருக்கிறீங்க. அவர் 20 நிமிஷம் பேச விட்டு அடி வாங்க ஒண்ணு நினைக்கிறாரு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுல அசைவம் சாப்பிட்டு வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, குழந்தை குட்டி தான் இருக்கும். எல்லாம் அக்கா கூப்பிட்டாங்க, இந்த அக்கா கூப்பிட்டாங்கன்ற சரசரன்னு வந்து உட்காந்துட்டீங்க. திடீர்னு கூட்டு வந்து உட்காரச்சு 1 மணி நேரம் வச்சு செஞ்சா நீங்க கோவத்துல திடீர்னு கோவப்பட்டீங்க வச்சு. ஆமா, அக்கா வந்த உடனே கடையை மூடிட்டாங்க. அக்கா இல்லக்கா, திமுக ஆட்சியை மூடணும்னா நாமளும் சிலதை ஏதாவது கொஞ்சம் இழந்துதாங்க ஆகணும். அப்படிதான் வந்திருக்கிறோம். நம்ம நேரத்தை பொண்ணான நேரத்தை இங்க கொடுத்துருக்கிறோம். நான் நிறைய பொதுக்கூட்டங்கள் மேடைகள்லாம் பார்த்திருக்கேன். ஆனா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க பொம்மைப்பாளையத்துல இந்த கிராமத்துல இங்க இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த அம்மாவும் கூட அண்ணனும் கூட இந்த மாதிரி ஒரு நிழல்ல ஒரு வெட்ட வெளியில அக்கா ஒரே ஒரு குறை தான் இந்த கூட்டத்துல என்னன்னா, இந்த அக்கா இங்க வர சுட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த மீட்டிங் நடந்திருக்கணும். நாங்க என்ன பண்ணிருப்போம், அந்த கேப்ல 2 வடை வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்திருப்போம். அது ஒரு குறை தான் எனக்கு இந்த கூட்டத்துல. ஆமா, அப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு இந்த பொம்மையப்பாளையத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களையும் சிறந்தாந்து வணங்குறேன். எனக்கு இங்க மேடையில இருக்கக்கூடிய முன்வரிசையில் இருக்கிறவங்க இந்த பகுதியில கட்சியை வேகமா வளர்க்கக்கூடியவங்க, எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல். நானும் இங்க 2-3 தகவல் மட்டும் அம்மா கிட்ட கேள்வி கேட்கிறேன், எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு 4 வருஷம் நல்லா நிம்மதியா வாழ்றீங்களா? எனக்கு மனம் திறந்து பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட எல்லாருமே குடும்பம் ஒரு 20 வருஷம் நீங்க குடும்ப வாழ்க்கைக்கு மேல இருந்திருக்கீங்க. கல்யாணம் பண்ணி வந்து எல்லாமே அந்த அளவுக்கு வயசுல பெரியவுதான். இது வரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி இந்த பொம்மைப்பாளையத்துல வந்து இந்த 4.5 வருஷம் எப்படி இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, உங்களால வித்தியாசம் சொல்ல முடியுமா? ஆட்சியாளர்களுடைய அந்த பயன்பாட்டுல சொல்ல முடியுமா? சரி, நான் இப்படி கேட்கிறேன், இந்த 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கரண்ட் பில் என்ன கட்டி இருந்தீங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? 4.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கட்டிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஆனா இப்ப எவ்வளவு கட்டுறோம்? வீட்டுக்கு 1000, 2000, 3000. இந்த வித்தியாசம் புரியுதா? இப்படி உங்க வீட்டோட சொத்து வரி, நில வரி, பால் விலை உயர்வு, இப்படி எல்லா உயரும் வித்தியாசம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்சியாளர் என்ன பண்ணணும்? நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க. உங்க வரி பணத்துல அன்றாட வாங்கக்கூடிய பொருள்ல வரி பணம் கட்டுறீங்க. அதை வாங்கிட்டு தான் அரசியல்வாதியாக நாங்க போட்டவங்க ஆட்சியில வந்து என்ன பண்றோம், உங்களுக்கு திரும்ப நலத்திட்டம் செய்யறோம். அப்ப நாங்க எப்படி இருக்கணும்? உங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்புக்கு, உங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்கு எல்லா வகையிலும் உறுதிப்பட இருக்கணும். அப்படிதானே? இந்த ஆட்சி பாதுகாப்பா இருக்கா? உங்களால ஒரு 10 பவுன் சங்கிலி போட்டுட்டு இங்க இருந்து பாண்டி வரைக்கும் பஸ்ல போயிட்டு வர முடியுமா உங்களால? அக்கா சொல்றாங்க வீட்டுக்குள்ளே தூங்க முடியல, கரெக்ட் தானே? இப்ப ஒரு சின்ன ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு பஸ்ல போக முடியாது, ஒரு 10 பவுன் நகையை போட்டு போக முடியாதுன்னா இந்த ஆட்சி பாதுகாப்பான ஆட்சியா? நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு காலைல ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு இருக்குதா இல்லையா? ஏன் பக்கு பக்குன்னு இருக்குது? இதுக்கு முன்னாடியே ஆட்சியா இருந்துட்டாங்க. அம்மா புரட்சித்தலைவி அம்மா இருந்தாங்க, அருமையான ஆட்சி. தப்பு போனா யாரா இருந்தாலும் பெரிய தண்டனை, அது அமைச்சரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறமா ஐயா எடப்பாடி ஐயா அப்படி தொடர்ந்து வந்தாங்க. இந்த 10 வருஷம் ஏடிஎம்கே பீரியட்ல ஆண்ட ஆட்சிக்கும் இந்த கடந்த 4.5 வருஷத்துல திமுக அரசாங்கம் ஆள்ற ஆட்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்ப நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த போர் என்னன்னா, ஏடிஎம்கே காலத்துல ஆளக்கூடிய இந்த ஆட்சி எந்த அளவுக்கு இருந்தது உங்களுக்கு பாருங்க. பெண்களுக்கு அருமையா பாதுகாப்பு இருந்தது. ஏதாவது பிரச்சனை, மகளிர் ஒரு ஸ்டேஷன்ல போய் உங்களுக்கு பிரச்சனை, ஆக்ஷன் எடுக்கலாம், உடனே போலீஸ் தூக்கிடுவாங்க, அந்த பகுதி அதிகாரி தூக்கிடுவாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஆனா இன்னைக்கு கட்டுப்பாடு இருக்கா? நீங்க ஒரு காவல் நிலையத்துக்கு போய் ஒரு எமர்ஜென்சி புகாருக்கு போனீங்கன்னா மதிக்கிறது கூட ஆள் கிடையாது. ஏன்னா அங்க காவலருக்கே அதிகாரம் கிடையாது, பாதுகாப்பு இல்ல. போலீஸ நடு ரோட்ல ரவுடிகளை விட்டு வெட்டிட்டு இருக்கிறான், நீதிமன்ற வாசல்ல ஆளுகளை போட்டு தள்ளுறான். இப்படி பண்ணும்போது சாதாரணமா இருக்கக்கூடிய நம்மள மக்களோட நிலைமை என்ன? நாம அன்றாடம் கூலி தொழிலுக்கு போறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிற வரோம், குடும்பம் நடத்துறோம். நம்மளுடைய பாதுகாப்பு என்ன? ஒரு கல்வியை மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களோட பேகை தோடுனீங்கனாலே, நீங்க அரசு பள்ளியிலயோ தனியார் பள்ளியிலயோ அப்படியே மறைக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள என்னெல்லாம் நம்ம பார்க்க கூடாதோ, நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் பழக கூடாதோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் உள்ள வச்சிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு மாணவர்கள் கையில எளிமையா ஒரு கஞ்சாவையோ ஒரு சிகரெட்டையோ கொண்டு போய் சேர்த்தது யாரு? யாருடைய தவறு? ஒரு அரசாங்கத்துடைய தவறு தான் இல்லையா? இப்படிப்பட்ட தவறைதான் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் எளிமையா செஞ்சு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அடுத்த கட்ட வளர விடாம வீழ்ச்சி பண்ணிக்கிறது. சோ இப்படி ஒரு தப்பான அரசாங்கத்துக்கு மீண்டும் நம்ம வாக்களிக்கணுமா? இல்ல புரட்சி தலைவர் அம்மா காலத்துல மலிவு விலை மருந்தகம், மதிய உணவு திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், இப்படி எல்லாம் கொடுத்த ஒரு ஆட்சிக்கு வாக்கு செலுத்தணுமான்னு யோசிங்க. இங்க மாநில அரசுல இந்த மாதிரின்னு சொன்னா, மத்திய அரசுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்காரு. ஏழை எளிய விவசாயிகள் ஆரம்பிச்சு, மீனவர்கள் ஆரம்பிச்சு, தொழில் பண்றவங்க ஆரம்பிச்சு, படிக்கிற மாணவர்கள் ஆரம்பித்து, இப்படி ஒவ்வொரு ஒரு நபரையும் பார்த்து 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 அவங்க வீட்டுல ஒரு பிள்ளையா இருந்து அந்த குடும்பத்தை எப்படி பாத்துக்குவாரோ அப்படிதான் நாட்டுல இருந்துட்டு ஒரு குடும்பத்தை பார்த்து
சோ ஒரு பொன்னான ஆட்சியை கொடுக்கக்கூடிய இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல நாம அந்த சட்டமன்ற தேர்தல் அணுகிறோம். நான் கடைசியா ஒரு சின்ன உதாரணத்தை கேள்வி கேட்கிறேன் பாருங்க. இந்த ஊருடைய தலைவர் பேர் என்னமா? அவர் என்ன கட்சியை சேர்ந்தவர்? சரி. இந்த பகுதியுடைய ஒன்றிய கவுன்சிலர் பேர் என்னமா? அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? திமுக. சரி. இதெல்லாம் கவர்மெண்ட் ரோடு தானே? சாமியார் ரோடுன்னா எப்படிமா இது? இல்ல, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெளியூருக்காரன் இல்லையா. இந்த ரோடு இங்க மெயின் வந்து வர்றது இது தனியார் ரோடா? இது பஞ்சாயத்து ரோடா தனியார் ரோடா? சரி, அப்படிங்களா? இது அரசாங்கத்துல சேர்க்கலையா இந்த சாலைய? இல்ல இந்த சாலை அரசாங்கத்துல சேர்க்கலையா? ஆதீன கண்ட்ரோலர். சரி, என்னவா இருந்தாலும் சரிம்மா, அது ஆதீன கண்ட்ரோல்ல இருக்கட்டும், அரசாங்க கண்ட்ரோல்ல இருக்கட்டும், மக்கள் நீங்க ரொம்ப வருஷமா இங்க குடியிருக்கிறீங்க, கரெக்டா? உங்களுக்கு சாலையை போட வேண்டியது யாரோட கடமை? அரசாங்கத்தோட கடமை, பர்டிகுலரா அந்த தலைவருடைய கடமை. இதுக்கு நிதி ஒதுக்குறாங்க, சாலை மேம்பாட்டு நிதி கிராமங்கள் நகரங்கள் ஒதுக்குறாங்க. வாங்கி போடுறது என்ன பிரச்சனை? வாய்க்கால் கட்டுறதுல என்ன பிரச்சனை? இந்த மாதிரி தண்ணி தேங்கினா இந்த வீட்டுல குழந்தைங்க 2 குழந்தைங்க வெளில வேடிக்கை பாக்குது. இதுல ஏற்படுற கொசு கடிச்சு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு யார் அரசாங்கம் யாரு பதில் சொல்லுவா? அப்ப இந்த அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக எந்த ஒரு அடிப்படை பத்தி யோசிக்கவே இல்லை, ஒரு பாதுகாப்பை பத்தி யோசிக்கல. அவங்களுக்கு என்ன வாக்கு வந்துருச்சு, தலைவரா ஜெயிச்சுட்டாங்க, அடுத்த வேலையை பாக்குறேன். ஆமா, அப்ப இதே மாதிரி தான்மா இந்த திமுக அரசாங்கம் அந்த 4.5 ஆண்டு மக்களை பத்தி சிந்திக்கவே இல்லை. அக்கா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க அப்பான்னு சொன்னாங்க, என்ன சேர்த்து வச்சுட்டாங்கன்னு. அவர் குடும்பத்துக்கு இன்னும் 10 தலைமுறைக்கு தேவையான சொத்தை ஸ்டாலின் அவர்கள் சேர்த்து வச்சுட்டாங்க. அவங்க தன் பிள்ளைய முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் அமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துல இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களுடைய சொத்தை சேர்த்தா என்னவோ அது ஸ்டாலின் குடும்பத்தோட சொத்து. அப்படி ஒரு சொத்தை உன்னுடைய ரத்தத்துல இருந்து என்னுடைய ரத்தத்துல இருந்து உறிஞ்சி நீ சேர்த்து வச்சிருக்க. நீ பாருங்கம்மா, நான் குறிப்பா இந்த திராவிட கட்சிகள் மேல எனக்கு என்ன கோவம் தெரியுமா? அம்மாவுக்கு வீட்டுல சாப்பிட சாப்பாடு இருக்கு, உடுத்த உடை இருக்கு, படுத்து தூங்க இடம் இருக்கு, கரெக்ட் தானே? ஆனா இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கௌரவம். அந்த கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம். அதுக்குதான் எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். ஆனா இப்படி நம்மளாம் கௌரவமா வாழ்றோம்ல, இந்த கௌரவத்தை இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா கெடுக்குது. எப்படி கெடுக்குது தெரியுமா? நம்ம பஸ் ஓசியில கேட்டோமா, ஆனா ஓசி பஸ் கொடுத்துட்டு அமைச்சர் என்ன சொல்றாரு, உங்களை எல்லாரையும் ஓசியில போறீங்க அப்படின்னு திட்டுறாரு பொதுவெளியில, கரெக்டா? அதே மாதிரி பாருங்க, ஒரு அமைச்சர் சொல்றாரு, நம்ம எல்லாம் நெத்தில பட்டை போட்டோம்னா என்ன பண்ணுவோம்? சைவ சமயத்தை சார்ந்தவன் சொல்லுவோம். நாமம் போட்டு வெளி போறவங்க சொல்லுவோம் வைணவ சமயத்தை சார்ந்தவன் சொல்லுவோம். நம்ம எல்லாமே பெரும்பாலும் சிவனை ஒரு சேர்ந்துதான் வணங்கிட்டு இருப்போம். ஆனா இந்த பொன்முடின்ற அமைச்சர், திமுக சேர்ந்த இந்த விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்த அமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கிராமங்கள்ல ஒரு பொதுக்கூட்டங்கள்ல சொல்றாரு, ஒரு ஆண் ஒரு பெண்ணோ இருக்கிறத எவ்வளவு புனிதமான ஒரு சூழலை நம்ம கருதுறோம். அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு சூழலை அவர் சொல்றாரு பொது மேடையில, அத்தனை மகளிர்கள் இருக்கக்கூடிய இடத்துல சொல்றாரு, படுத்தா சைவம் நின்னா வைணவம் பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு தவறான ஆட்சியாளர்களுக்கு திரும்ப நம்ம வாக்கு செலுத்த போறோமா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ராஜாண்ணனை நீங்க பார்த்து வாக்கு செலுத்தினாலும் சரி, இன்னொரு தலைவரை பார்த்து வாக்கு செலுத்தினாலும் சரி, இந்த திமுக ஆட்சி செலுத்துறது நம்ம பெண்களுக்கே நம்மளுக்கே நம்ம துரோகம் செய்வதற்கு சமம். நீ பாருங்க, ஒரு காலேஜுக்கு ஒரு பெண்ணை படிக்க அனுப்புறோம், அந்த பெண்ணை பாதுகாக்க முடியலன்னா யாரோட தவறு? அது அரசாங்கத்தின் தவறு இல்லையா? அப்ப இப்படி ஒரு கேடுகெட்ட ஒரு அரசாங்கத்தை திரும்ப 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 நம்ம கொண்டு வரணுமா? இல்ல புரட்சி தலைவர் அம்மா இருந்த மாதிரி, அதுக்கப்புறம் எடப்பாடியார் ஐயா இருந்த மாதிரி, பிரதமர் மோடி நல்லாட்சி அங்க கொடுக்குற மாதிரி ஒரு நல்லாட்சி திரும்ப இங்க கொண்டு வந்து கௌரவமா பாதுகாப்பா நல்ல வாழ்க்கை வாழ போறோமா? இவ்வளவுதான் இந்த கூட்டத்துடைய கேள்வி. நாம இன்னைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 காசுக்கு பார்க்க போறோமா, இல்ல நாம கௌரவமா வாழ போறோமா? நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சு நாம பாதுகாப்பா பஸ்ல நகநட்டோட போய் வந்து நம்மளுடைய அடிப்படை செலவுகள் எல்லாத்தையும் சரியா பாத்துக்கிட்டு நல்ல குடும்பம் ரன் பண்ண போறோமா? இவ்வளவுதான் விஷயம். இந்த அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க மெயின் ரோட்ல போட வேண்டிய கூட்டத்தை உள்ள இங்க இருந்து போட்டோம். சோ இங்க போட்டு நம்ம அக்கா மாருங்கிட்ட, நம்ம அம்மா மாருங்கிட்ட, நம்ம பெரியவங்க கிட்ட இதை பேசணுன்றதுக்காக தான் இந்த கூட்டம் இங்க வந்தது. அப்ப உன்னை நல்லா சிந்திக்கணும். இந்த கூட்டம் உங்களுக்கானது. விழிப்புணர்வா இருங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே பணம் கொடுப்பான், எல்லா கட்சிக்காரனும் கொடுப்பான், வாங்கிக்க. உனக்கு என்ன எது சரின்னு தோணுதோ அது செய். அதுல குறிப்பா உன் கௌரவத்துக்கு இழுக்குன்னு சொன்னா எது இருந்தாலும் நமக்கு அதுக்கு சமம் கிடையாது. உணவு இருந்தாலும், உடுத்த உடை இருந்தாலும், தங்க ஆடைகள் இருந்தாலும், நமக்கு பெரிய பெரிய ஆபரணம் இருந்தாலும், நம்மள ஒருத்தன் தப்பா பேசிட்டான் அப்படின்னா அதுக்கு சமமா? அப்படிப்பட்ட தப்பான மனிதர்கள் தான் முதல்ல உங்க வீட்டுல காசு இருந்து கொடுக்க போறாங்க, அதிகமா கொடுக்க போறாங்க. அதுக்கு சாட்சி தான் இப்ப 5000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துருக்கணும்.
இங்க எத்தனை பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குது? ஒண்ணு. இங்க கிடைக்காதால் மட்டும் சொல்லுங்க. 2. ஆமா, இங்க பாருங்க, நமக்கு வந்தவனே என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுன்னு சொன்னாங்க. ஆமா, 2வது அந்த அம்மா. அப்ப உங்க கூட்டு உங்க பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு கிடைக்குது, ஒரு ஆளுக்கு கிடைக்கல, என்ன அர்த்தம்? கஷ்டம். அப்ப நமக்குள்ளேயே மன கஷ்டம் உண்டு பண்ணிடுறாங்களா அரசாங்கம்? இப்படி மகளிருக்குள்ளாக குடுக்கறேன்னு சொல்லிட்டு குடுக்கல. இவர் 28 மாசம் குடுக்கல. இப்ப அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப மட்டும் என்ன பண்றாங்க, 5000 கொடுக்குறாங்க. 3000 3 மாசம் முன் அட்வான்ஸா, 2000 கோடைக்கால சிறப்பு நிதி. சரிங்களா? சரி, கரெக்ட். இப்ப இந்த 5000 வச்சு நீங்க எத்தனை நாள் வாழ்ந்துட்டீங்க? நீங்க பாருங்க, இந்த 3 மாசம் கொடுத்தாங்கல்ல, இது எதுக்காக தெரியுமா? அடுத்த டெபாசிட். அடுத்த 5 வருஷம் நாங்க கொள்ளடிக்க போறோம், நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம், 4 வருஷத்துக்கு நாங்க கொடுக்க மாட்டோம், அதுக்கப்புறம் கடைசி வருஷம் வரும்போது நாங்க இருந்தது கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான சிம்பாலிக்கா சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். அவரு கொடுக்கலன்னா அந்த 28 மாசமும் கொடுத்துருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி போன கோடைக்கால நிதி ஒரு 3 முறை கோடைக்கால நிதி போயிருக்கல, அது ஒரு 6000 கொடுக்கணும்ல. இப்படி பல்வேறு விஷயம் நாடகம் நடிச்சு ஏமாத்துறதுல திராவிட முன்னேற்ற கழகமும் அதுல கூட்டணி கட்சிகளுக்கு நிகரா இந்த உலகத்துல எந்த கட்சியுமே கிடையாது. சோ சத்தியமும் நேர்மும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி. நாங்க அடிக்கடி சொல்லுவோம், அதற்கு நிகரா இங்க ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எதையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அணுகுவாங்க. மக்களுக்கு துரோகம் சொன்னா அந்த விஷயத்துக்கு கையில எடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசாங்கம், நல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள். அதனால நீங்க இந்த தேர்தலில் ரொம்ப மனமுறங்கி யோசிங்க. நம்ம குழந்தை நாளைக்கு கஞ்சா அடிச்சிடக்கூடாது, நம்ம வீட்டுல இருந்து பொம்பளை பிள்ளைங்க நாளைக்கு தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாது, நம்ம வீட்டு பிள்ளைங்க பாதுகாப்பா போய் வரணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்ஜினியர் ஆகணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க பெரிய பெரிய தொழில் பண்ணணும். மோடி ஐயா கிட்ட அவர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆக்கி ஒரு 1000 2000 பேர் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியான என்டிஏ கூட்டணி தான் சப்போர்ட் பண்ணும். சோ இங்க வந்து ஐயா எடப்பாடி ஐயா தலைமையில பாரதிய ஜனதா கட்சி நிக்குதா, ஏடிஎம்கே நிக்கிறாங்களா, இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கிறாங்களா, இன்னும் இருக்கக்கூடிய பல கட்சிகள் நிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா எந்த கட்சி நின்னாலும் அந்த கட்சிக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்க. நாம அடுத்த 5 வருடம் மிக நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும். உங்களுக்கு பாதுகாப்பும் மகிழ்ச்சி உங்க அனைத்து முகத்திலையும் ஒரு புன்னகையோடு நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஒரு நல்ல பாதுகாப்பு உறுதியா கொடுக்க முடியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த பொன்னான வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் இந்த அம்மா மாதிரி அனைவரும் ஆசீர்வாதத்தோடு இந்த வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதே, தமிழ்நாடு நமதே, நாளை நமதே, தமிழ்நாடு நமதே, நாளை நமதே, தமிழ்நாடு நமதே. இந்த கோஷம் எதற்காகன்னா இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயம் இதற்கப்புறம் தமிழ்நாடு நல்லவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக. நன்றி.